இந்தியாவின் பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமின்றி உலகின் பெரிய நிறுவனங்களுக்கும் தொழில் தொடங்க தமிழகம்தான் முகவரியாக உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அனைத்து மாவட்டங்களுக்கும் சீரான வளர்ச்சி என்பதை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ராணிப்பேட்டையில் டாடா மோட்டார்ஸ் கார் உற்பத்தி நிறுவனத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இந்தியாவில் மட்டுமின்றி தெற்காசிய நாடுகளிலேயே முதலீடுகளை அதிக அளவில் ஈர்க்கும் முன்மாதிரி மாநிலமாக தமிழகம் விளங்க வேண்டும் என்ற இலக்கை நோக்கி பயணித்து வருவதாக தெரிவித்தார். தொழில்துறைக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய இலக்கு 2030 ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதாரமாக மாற்றணும். இந்தியாவில் மட்டுமல்ல, தெற்காசியாவிலேயே முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய சிறந்த மாநிலமாக மேம்படுத்தணும். அந்த பயணத்தில் நம்ம திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம். 31 லட்சம் பேர்களுக்கு மறைமுக வேலைவாய்ப்பு, நேரடி வேலைவாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். உலகின் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செஞ்சு முதலீடுகளை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம். முதலீடுகள் இருக்கிறது மட்டுமல்ல, அதை விரைவில் செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதற்கு சான்றுதான் இந்த விழா. டாடா மோட்டார்ஸின் இந்த திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த ஆண்டு மார்ச் மாதம் தான் போடப்பட்டுச்சு. நிகழ்ச்சியில் பேசிய டாடா நிறுவனத்தின் தலைவர் சந்திரசேகரன், கடந்த 3 ஆண்டில் ஒசூரில் அமைக்கப்பட்ட தொழிற்சாலை மூலம் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு வேலை கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். மிகப்பெரிய அளவில் we have been able to set up a modern electronics factory plant or தொழிற்சாலை in Hosur, கிருஷ்ணகிரி. அங்கு இந்த 3 வருடங்களிலே 20,000 பேர்கள் வேலை செய்கிறார்கள். அதில் more than 15,000 பேர்கள் பெண்கள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சிப்காட் மூலம் 1213 ஏக்கர் நிலப்பரப்பில் தொழிற்பூங்கா அமைக்க நிலம் கையகப்படுத்தப்பட்டது. இங்கு 470 ஏக்கர் பரப்பளவில் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் கார் உற்பத்தி ஆலை தொடங்கிட இந்தியாவின் முன்னணி கார் உற்பத்தி நிறுவனமான டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்திற்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிறுவனத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இதன் மூலம் 5,000 பேருக்கு வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அசோக் குமாருடன் செய்தியாளர் குமரவேல்.